சினிமாவில் இருந்து இன்னொரு எம்ஜிஆர் வந்துவிட்டார். ஜோசப் விஜய் ஜெயித்து விட்டார். ஜோசப் விஜய் முதல்வராகிவிட்டார். இனி தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரும் ஓடும். அதை தாண்டி பெண்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். யாருமே லஞ்சம் வாங்க மாட்டார்கள் என்றெல்லாம் கற்பனை செய்து கனவு கண்டு கொண்டிருந்த மக்களுக்கு, அது மட்டுமல்ல, அவர் ஜோசப் விஜய் இனி மைக் பிடித்து பேச ஆரம்பிப்பார், சட்டசபையில் வெளுத்து கட்டுவார் என்றெல்லாம் நினைத்த அவருடைய ரசிகர்களுக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சி இருக்கிறது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய பேச்செல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீர்கள். அது மிக நீண்ட பேச்சு, அதாவது 5 நிமிட 10 நிமிட பேச்சுக்கள். இப்படி யாருமே எந்த அரசியல் தலைவரும் 5 நிமிடம் 10 நிமிடம் பேசியதில்லை. அதுவும் உறக்க கத்தி எகிரி எகிரி, ஸ்டாலின் அவர்களே, ஸ்டாலின் அங்கிள், உங்களுக்கு மனசாட்சி இருக்கா, பதில் சொல்லுங்க அங்கிள் என்றெல்லாம் அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் இப்படியே அவருக்கே திருப்பி போட்டு கேட்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலை அமைந்து விட்டது. அதுதான் விதி. இப்படி அரசியல் பிரச்சாரத்திலும் கூட அவர் அமைதியாக நின்று அந்த ஊரின், அந்த தொகுதியின் நிலவரத்தை, அன்றைய நாட்டு நடப்பை பொறுமையாக எடுத்து சொல்லி மக்களிடம் பிரச்சாரம் செய்ததில்லை. ஏதோ சினிமாவில் எழுதி கொடுக்கிற டைலாக்கை உச்சரித்து வேகமாக ஒரு எமோஷனலோடு, ஆக்ரோஷத்தோடு பேசுவது போலவேதான் அவர் அரசியல் மேடைகளையும் பயன்படுத்தினார். அப்படிதான் பேசி வந்தார். அதுதான் அவருக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. எழுதி கொடுத்த அந்த ரூட் மாஃபியாக்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே அவர் பேசினார். அதுதான் அரசியல் என்று நினைத்து கொண்டார். அதுதான் பிரச்சாரம் என்றும் நினைத்து கொண்டார். இப்படிதான் மக்களிடம் பேச வேண்டும் என்றும் நினைத்து கொண்டார். சினிமாவை பொறுத்தவரை பெரிய ஸ்டார் அவர். அரசியலை பொறுத்த வரைக்கும் பச்சைப்புள்ள குழந்தை, மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா குழந்தை. அதே போல சட்டசபையில் போய் கூட அவர் எழுதி கொடுத்ததை வாசித்தாரே தவிர உள்ளபூர்வமாக எந்த ஒரு அன்றைக்கு நாட்டு நடப்பை, சட்டசபையில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லும் விதமாக பேசவில்லை. வெளியே ட்விட்டரிலும் இதிலும் தளத்திலும் பதில் சொன்னார். ஆக ஒரு முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினால் அதுக்கான பதிலை பதிவு செய்ய வேண்டும். எதிர்கட்சி கேட்பதையும் மற்றவர்கள் கேட்பதற்கும் சட்டமன்றத்தில் தான் ஒரு முதலமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். அதுதான் கெஜெட்டில் பதிவாகும். அடுத்த ஆட்சி வரும்போது போன ஆட்சியில், விஜயின் ஆட்சியில் என்னென்ன சட்டமன்றத்தில் நடந்தது என்பதை ஒரு விவரம் எடுக்கும்போது அவர் இங்கு எழுதி வைத்ததை மட்டும் வாசித்தார், யாருக்கும் பதில் சொல்லாமல் வெளியே போய் ட்விட்டரில் பதில் சொன்னார் என்பது எல்லாம் பதிவு செய்ய முடியாது. அவர் பிரச்சார மேடைக்கு வந்தபோது பல இடங்களில் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள் துரத்தி போன போதும் கூட நின்று எந்த இடத்திலும் அவர் எங்குமே பதில் சொல்லவில்லை. நம்ம மோடிஜியை விட இவர் மிகப்பெரிய ஆளாகிட்டார். எந்த பத்திரிகைக்காரங்களையும் சந்திக்கிறதும் கிடையாது, பேசுகிறதும் கிடையாது. சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் எழுதி கொடுத்தது வேண்டாம், அவர் எழுதி கொடுத்தது வேண்டாம் படிக்கலாம். அதுவும் எழுதி கொடுக்கவும் படிக்கவும் முடியல அவரால். எழுதி கொடுக்கறத மேடையில் பேசிட்டு போகிறாரே தவிர பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் பேசுவதில்லை, அவர்களுக்கு பதில் சொல்லுவதும் இல்லை. இப்போது மட்டுமல்ல, அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருந்த காலத்தில் நாங்களே பல தடவை, நான் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதியவன். அதாவது அவங்க அப்பா சொல்ல அவருடைய வாழ்க்கை வரலாறு நான் எழுதினேன். அதாவது விஜயுடைய பேட்டி என்றால் அவங்க அப்பா தான் பேசுவார், விஜய் பேச மாட்டார். அவங்க அப்பா தான் விஜய் இப்படி நடித்திருக்கிறார், இந்த மாதிரி காட்சியில் நடித்திருக்கின்றார், இந்த படத்தின் கதை இது, இந்த டைரக்டர் இவர் என்று விஜய் சார்பாக அவங்க அப்பா தான் பேசுவார் சினிமாவில். அரசியல் வந்த பிறகு அவருக்குன்னு சில அல்லக்கைகள் எழுதி கொடுக்கறதுக்கு ஆட்கள், அவங்க எழுதி கொடுக்கறத படிக்கிறார். எழுதி கொடுக்கறத அதுவும் மேடையில் மட்டும்தான் படிக்கிறார், அல்லது ட்விட்டரில் இதுலேயும் பதில் சொல்கிறார், அது பதிவு போடுறார். அதை இதிலே பதிவு போட்டே வாழ்க்கையை நடத்திட முடியுமா சொல்லுங்கள்? நேருக்கு நேராக அந்த பேச அவருக்கு வரவில்லை. அதே போல் இப்போது சட்டமன்றத்தில் இவர் இதை முடிஞ்சிட்டு கிளம்பும் போது பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் சூழ்ந்து ஓடி வரும்போது அவர் தலைமறைவாக ஓடுற மாதிரி, அதாவது அன்றைக்கி 41 பேர் சாவுக்கு காரணமான கரூரில் இருந்து சென்னைக்கு ஓட்டம் எடுத்து ஓடி வந்தது போல இப்போதும் பத்திரிகையாளர்களை, ஊடகவியலாளர்களை, டிவிக்காரர்களை பார்த்து பதறி அடித்து கொண்டு தலையை குனிந்து கொண்டு ஓடுகிறார். சார் சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள் சார், விஜய் சார் பதில் சொல்லுங்கள் முதல்வர் சார், பதில் சொல்லுங்கள் முதல்வர் சார் என்று கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லுவது?
யாராவது எழுதி கொடுத்தால்தானேப்பா பதில் சொல்ல முடியும். எழுதி கொடுத்ததை பேசுகின்ற அவருக்கு நீங்கள் நேரடியாக கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லுவார்? அவருக்கு எப்படி தெரியும்? என்ன தெரியும்? சினிமாவில் அவர் நடித்து கொட்டை போட்டிருந்தாலும் கூட அங்கும் டைரக்டர் எழுதி கொடுத்ததை மட்டும்தான் படித்து சொன்னார், பதில் சொன்னார், நடித்தார். இங்கு அரசியலில் இது போல அவர் யாராவது எழுதி கொடுக்கிறதை மட்டும்தான் அவர் பேசுவார். அவரை துரத்தி என்ன புண்ணியம் சொல்லுங்கள்? அவரால் பேச முடிந்தால் அவர்கிட்ட சரக்கு இருந்தால் தானேப்பா பேச முடியும். யாராவது எழுதி கொடுத்தா தானேப்பா பேச முடியும். அதை விட்டு ஏன்பா அவரை துரத்தி நீங்கள் பேசுங்க பதில் சொல்லுங்க முதல்வர் சார் என்று கற்றுக்கொண்டு போகிறீங்க. இதுக்கு ஒரு பதில் என்ன சொல்கிறீங்க முதல்வர் சார் என்றெல்லாம் சொல்லுங்க முதல்வர் சார், இதுக்கு கேள்விக்கு பதில் சொல்லுங்க, பத்திரிகையாளர்களை கண்டு ஏன் ஓடுறீங்க என்று அவரை பின்துரத்தாதீங்க. பாவம் அவர்கிட்ட தெரிஞ்சாதானே பேசுவார். தயவு செஞ்சு இன்னும் கொஞ்சம் காலம் 5 வருஷத்துக்கு அவர் பேசாமல் அமைதியாக இருக்க விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.